Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூன் மாதம் 29 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. சோத்திரம் சோத்திர ஆண்டவரே. நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபையை நினைத்து பாருங்கள். எவ்வளோ அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது. எல்லா தீங்குகளிலிருந்தும் எல்லா ஆபத்திலிருந்தும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றினதை நினைத்து கொண்ட கர்த்தருடைய உண்மைக்காக, கர்த்தருடைய சட்டை நிழலில் நம்மளை மறைத்த கர்த்தருடைய கிருபை நினைத்து கொண்ட கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம். இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மளை வெற்றி சிறகு பண்ணி நடத்த போகிற கர்த்தரோட கிருபைக்காக மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. நன்றியோட சோத்திரம். உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோட சோத்திர ஆண்டவர். உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா, உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவர், உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமே நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. சோத்திரம் ராஜா. 99ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கெரூபுகளின் மத்தியில் வீற்றிருக்கிறீர், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவம் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஒரு மனமாய் நாம் சேர்ந்து கர்த்தரிடத்தில் நாம் செபிப்போமா? கண்களை மூடி எல்லாரும் ஐக்கியமா நாம் கரங்களை தூக்கி நம் கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திரம். கர்த்தர் நல்லவர், உண்மையுள்ளவர், வாக்குமாறாதவர், நிறைய அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவர். உண்மையை கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாயிருக்கிற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கிற ஆண்டவர். அபிரகாமின் தேவனே உண்மை ஆராதிக்கிறப்பா. இசாக்கின் தேவனே நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே. யாக்கோபின் தேவனே உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியத்தில் நிரம்பி இருக்கிற கிருபைக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நிரம்பி வழுகிற கிருபைக்காக நன்றி. உம்மை ஆராதிக்கிற ஆண்டவருமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று காலை வேளையில் இம்மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நிறைவே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆறுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆரோக்கியம் உள்ளவர்களா மாறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. முட்டுகால் வலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும். 2 முட்டு வலிக்கிற அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கால் மடக்க முடியல, நடக்க முடியாத சூழ்நிலை இயேசுவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். முட்டுவலி இப்போதே குணமாகட்டும். ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. எல்லா வலிகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். நடப்பதற்கு இருப்பதற்கும் பாரப்படுகிறது. அவன் பலவீனமாயிருக்கிறது இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காலையில் எழும்பும் போது அவன் நடக்க முடியல, அவன் காலுடைய கீழே பாதங்களில் வலிக்கிற அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும். யூரிக் ஆசிடோட பிரச்சனை இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மூக்கில கர்த்தாவே மாம்சம் வளர்ந்திருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. மூச்செடுக்க முடியல இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா. ஆமென். தலையில முடி ஆமென் ஹல்லேலூயா ரவுண்டா ஆமென் ஹல் முடி கொட்டிட்டு இருக்கிறது அப்பா. சில அலர்ஜியின் மூலமா வந்திருக்கிறது. அந்த பிரச்சனை இப்போது நாங்கள் கடிந்து கொள்கிறோம். இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். நஷ்டப்பட்ட முடி திரும்ப வரட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் அப்பா. பண பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும், வழிகள் திறக்கப்படட்டும். இன்று நடக்கிற திருச்சபைகளின் ஆராதனைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. பெரிய எழுப்பதற்கு காரணமாக மாறட்டும் ஆண்டவரே.
துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நீங்கள் ஒரே அபரிமிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வருவதற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். ஒரு காரியத்து கூட நம் ஜெபிப்போம். நாளிலிருந்து உபவாச ஜெபம் ஆரம்பிக்கிறது. இந்த கூட்டத்துக்காக நம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாளிலிருந்து ஆரம்பிக்கிற கர்த்தாவே 4 நாள் உபவாச ஜெப கூட்டத்துக்காக நன்றி. பரிசுத்தாவியானவர் கர்த்தாவே, ஆமே, எங்கள் மத்தத்தில் அற்புத காரியங்களை செய்யும், கிரியை செய்யும். நம்முடைய பிரசனம் நிரம்பி விழுவதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் அது ஆசீர்வாதமாக மாறணும், பெரிய மாற்றங்களுக்கு அது காரணமாக மாறணும். ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும். 4 நாளும் அற்புதங்கள் நடக்கணும். ஆண்டவரே, பெரிய ஆசீர்வாதமாக மாறணும்ப்பா. வருகிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, புதிய ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கிருபையை செய்யும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். நாளை முதல்ல ஆமேன் நம்ம உபவாச ஜெபம் ஆரம்பிக்கும். அந்த கூட்டத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தோடு கூட இந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் அதற்காகவும் கூட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது பெரிய நன்மைக்கு காரணமாக மாறும். நீங்களும் உபவசித்துக் கொள்ளுங்கள். ஆகாரத்தை மாற்றி வைத்து அவன் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் புசித்துக் கொள்ளுங்கள். அவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இந்த உபவாசம் உங்களை அடுத்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆமீன் லெவலுக்கு கொண்டு போகும். ஆமீன். உங்களோட ஸ்பிரிச்சுவல் ரிலம் மாறும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். நாளிலிருந்து 4 நாள் இந்த கூட்டம் உண்டு. நீங்கள் பொறுப்பராய் கொள்ளுங்கள். நாளில் இந்த மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணுங்கள். ஜெபத்தோடு கூட நீங்கள் கடந்து வாருங்கள். ஆமீன். பகல் நேரத்திலும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்ப புதிய ஏற்பாடு நீங்கள் வாசிங்கள். ஆமீன். நிருபங்கள் நீங்கள் வாசிங்கள். ஆமீன். ஒரு காரியத்தை செல்ல நம்ம எல்லாரும் எஃபேசியர் ஆமீன் அந்த அதிகாரம் முழுவதும் அந்த புஸ்தகம் முழுவதும் 1 2 3 தடவை நம்ம வாசிப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எல்லாரும் அதற்காக முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 6 அதிகாரங்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 6 அதிகாரங்கள் ஆமீன் இந்த 4 நாள் ஹல்லேலூயா எத்தனை வட்டி வாசிக்க முடியுமோ அத்தனை வட்டி வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதியின் மொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஸ்தோத்திரம். நன்மை செய்யும்படி அவன் உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஒரு ஆளை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் என்றால், அவன் ஒரு ஆளை என்கரேஜ் பண்ண முடியும் என்றால், நீங்கள் அதை அப்படித்தான் செய்யணும். அது செய்யாமல் இருக்கக்கூடாது. அதுதான் இன்று காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஓர்ப்பித்து உணர்த்துகிறது. ஸ்தோத்திரம். நாம் நன்மை செய்கிறவர்களாக மாறட்டும். ஹல்லேலூயா. நன்மை செய்ய நமக்கு ஒரு திராணி இருக்கும்போது ஏற்ற சமயத்தில் நம்ம நன்மை செய்கிறவர்களாக மாறட்டும். ஏற்ற சமயத்தில் நம்ம கிரியைகள் செய்கிறவர்களாக மாறட்டும். இன்னைக்கு நம்மளால் செய்ய முடியுமோ இன்னைக்கு நீங்கள் செய்யுங்க. நாளத்தைக்கு நீங்கள் அதை மாற்றி வைக்கக்கூடாது. இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னைக்கு தான் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். போதும் பல தளத்தில் நமக்கு நன்மை செய்ய முடியும். ஒரு ஆளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அது ஒரு நன்மை தான். ஹல்லேலூயா. ஒரு ஆளை என்கரேஜ் பண்றது அது ஒரு நன்மை தான். ஒரு ஆளை அப்ரிஷியேட் பண்றது அது ஒரு நன்மை தான். நீங்க செஞ்சது நல்லது, வெல் டன் அப்படி சொல்றது, ஆமென், ஒரு அப்ரிஷியேட் பண்றது அது ஒரு நன்மை தான். இன்னொன்று, உங்க கையில் இருக்கிற நன்மைகள் இல்லைங்களா, ஆசீர்வாதங்கள் மற்றுள்ளவர் கூட நீங்கள் ஷேர் பண்றது அது ஒரு ஆமென் நன்மை தான். ஹல்லேலூயா. அது எதுமாகட்டும், பணமாகலாம், இன்னும் ஏதாவது ஒரு காரியங்கள் ஆகலாம், ஏதாவது ஒரு ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பொருளாகலாம். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது நன்மை தான். நன்மை செய்கிற காரியத்தில் நீங்கள் தாமதிக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி நீங்கள் தாமதித்தீங்கன்னா ஹல்லேலூயா அது ஒரு சிலரை அந்த நன்மை பெற்றுக்கொள்வதற்கு யார் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் அது டிலே ஆகிறதுக்கு காரணமாகும். பிரியமானவர்களே, ஆதல் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஓர்ப்பித்து உணர்த்துகிறதா. ஆமென். நான் நன்மை செய்கிற காரியத்தில் நான் எந்த முடக்கவும் வருத்தக்கூடாது, தாமதமும் வைக்கக்கூடாது. ஆமீன். ஒரு நாள் ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஆள் அவர் உள்ளத்திலே ஒரு அப்படி ஒரு நினைவு வந்தது. இன்னைக்கு ஆமீன் ஹல்லேலூயா சர்ச்சில் ஃபீஸை கட்ட முடியாமல் பாரப்படுகிற யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க ஃபீஸ் கட்டணும். அப்படி இந்த ஆளுக்கு அவங்க உள்ளத்தில் இப்படி ஒரு நினைவு வந்தது. யாராவது ஃபீஸ் கட்டுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறவர் இருந்தீங்கன்னா இன்னைக்கே ஆமீன் சர்ச்சுக்கு போகும்போது அந்த சர்ச்சில் ஆமீன் அப்படிப்பட்ட யாராவது இருந்தீங்கன்னா அதை தேட கண்டுபிடித்து அவருக்கு அந்த உதவி செய்யணும் என்று ஆமீன் முடிவெடுத்து வந்தது. ஆனால் அன்னைக்கு வரும்போது கரெக்டாக ஆமீன் ஒரு பிள்ளை இருந்தது.
அந்த பிள்ளை வந்து காலேஜ் ஃபீஸை கட்ட முடியாமல் ரொம்ப கவலையோடு கூடி இருந்தது, பாரத்தோடு இருந்தது. நாளைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா காலேஜில் இருந்து அவங்க ஹalleluya என்ன டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, காலேஜிலேயே போக ஏற்ற மாட்டா. இப்படி ரொம்ப கவலையோடு கூடி அந்த பிள்ளை வந்தது. ஆனால் இவர் வந்து கரெக்டாக அந்த பையனை பார்த்து அந்த ஃபீஸோட காரியத்தை பேசி அந்த பணம் கொடுத்தது அவன் ரொம்ப சந்தோஷமானது. அவனே சொல்லிட்டா, சாட்சியமாக சொன்னது, இன்னைக்கு நீங்கள் வரலன்னா ஃபீஸு கொடுக்கலன்னா நாளையிலேருந்து என்னால் காலேஜுக்கு போக முடியாது, அவர் என்ன சஸ்பெண்ட் பண்ணிவிடல, அவர் என்ன காலேஜில் உள்ளே விடாது. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் அவர் அன்னைக்கு கரெக்டான நேரத்தில் அதை செய்ய அவர் முடிவெடுத்து அதை செஞ்சதுனாலே அந்த பையனுக்கு அது ஆசீர்வாதமாக மாறின. பிரியமானவர்களே, இப்படியே நீங்களும் ஹalleluya நன்மை செய்ய உங்களுக்கு முடியும் என்றால், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு திராணி இருந்தீங்கன்னா இப்போதே தாமதியாமல் இன்னைக்கு செய்யுங்கள். நீங்கள் ஃபுட்டு வேணால் ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை ஷேர் பண்ணலாம், ஏதோ ஒரு பணம் கொடுத்து யாராவது உதவி செய்யலாம். இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கு இல்லையா, இப்போது முடிவெடுங்கள். ஹalleluya. ஒருவேளை நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கிற பட்சணத்தை ஃபுட்டு இன்னொருக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது, ஒருவேளை அவங்க ஃப்ரிட்ஜில் இல்லைங்களா, அவங்க வீட்டில் ஃபுட் இல்லாமல் இருக்கும், அரிசி தீர்ந்து இருக்கும். நீங்கள் கொடுக்க ஆயத்தமாய் கொள்ளுங்கள். அது கொடுக்க நீங்கள் தயாராகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு மெசேஜை நீங்கள் கேட்டதுனால் இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. இப்போது நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு gift கொடுங்க. ஏதாவது பணம் அனுப்ப முடியும் என்றால் பணம் அனுப்புங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. கர்த்தர் ஹல்லேலூயா உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யாராவது துக்கத்தில் இருக்கிறது, யாராவது ஏதோ ஒரு கவலையில் பிரச்சனையில் இருக்கிறது, நீங்கள் கூப்பிடுங்க. அவளை கூப்பிட்டுட்டு அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்கள். உங்களோடு கூட வேலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அவரை என்கரேஜ் பண்ணுங்கள். பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னைக்கு நீங்கள் என்ன விரும்புகிறோம், எப்படி உங்களால் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நீங்கள் செய்யுங்கள். மறக்காதீங்கள். இப்போதே செய்யுங்கள். தாமதிக்க கூடாது. செய்யாது இருக்கக்கூடாது. செய்யாமல் இருக்கக்கூடாது. இப்போதே நீங்கள் அதை செய்யுங்கள். இதுதான் உங்களோட சிச்சுவேஷன். இப்போதான் கரெக்டான நேரம். இப்போதே நீங்கள் அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலே மணலை போலவும் கர்த்தர் நம்மை பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.